அருகில் இருக்கிற இந்தியாவை அங்கீகரிக்க முடியாமல் இருக்கிறது. உலக சமூகம் அங்கீகரிப்பது மிகவும் சிரமமான ஒரு விடயமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் அது 2056 நோக்கி மீண்டும் நடக்கத் தொடங்கி இருக்கிறது. இந்த 2 வருடங்கள், இந்த ஆண்டுகளுக்குள்ளேயும் ஒரு முக்கியமான விடயம் தேர்ந்தெடுக்கப்பட்ட, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பூமி. இதுதான் இந்த இன அழிப்பு சிந்தனையுடைய அடிப்படை. இன்று பலஸ்தீனத்தின் மீது மிக கொடூரமான ஒரு இன அழிப்பு போரை, லைவ் ஸ்ட்ரீம் ஜெனோசைட் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு நடைபெற்றது. முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது என்பது லைவ் ஸ்ட்ரீமிங் இல்லாத ஒரு நாள். விடுதலை போராட்டம் ஒரு ஆயுத ரீதியாக பயணித்து ஒரு விடுதலை, ஒரு சக்தி மிக்க ஒரு போராடுகின்ற இனமாக நாங்கள் அந்த ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு இறைமைக்குள்ளே தலையிடக்கூடாது என்ற ஒரு கொள்கையை இந்திய அரசியல் பொதுவாக பகிர்ந்து. அப்படி திமுகவோட வேலை செய்ய நீங்க எல்லாம் தயாரா? நிச்சயமாக இந்த திராவிட இயக்கங்களோடு நீண்ட உறவு கொண்டு வந்தவர், ஒரு பெரிய மரபே இருக்கிறது. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு அற்புதமான தீர்மானத்தை தமிழ்நாட்டிலே நிறைவேற்றியிருந்தார். பலருடைய பேச்சோடு நின்று விடுகிறது. நிச்சயமா பிரித்தாளும் சூழ்ச்சியாக உளவுத்துறைகளும் அதை கையாளும், வெளிச்சக்திகள் கையாளும். அதே வேளையில் எங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான சதி கோட்பாடுகள் எல்லாம் உருவாகும். ஏனென்றால் இந்த அழிவு எப்படி ஏற்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ள முடியாதவர்கள். சிங்கள மக்கள் அடிப்படையிலேயே ஒரு மிக மோசமான மக்கள் கிடையாது. இன அழிப்பினுடைய தாக்கம் தான். இன அழிப்பு ஒன்றை எதிர்நோக்கிய சமூகத்திலே பல கான்ஸ்பிரசி தியரிகள் உருவாகும். கான்ஸ்பிரசி தியரிகள் ஒரு வி தமிழின் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு ஈழம் தொடர்பான இனப்படுகொலை பற்றியான பெரும் அரசியலை விவாதிப்பதற்காக, எடுத்துரைப்பதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நெட் செய்தி ஊடகத்தின் நிர்வாக ஆசிரியர் ஜெயச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2009 ஈழ மண்ணில் நடத்தப்பட்ட இனப்படுகொலை, அதை தொடர்ந்து நடந்த அரசியல், இனப்படுகொலைன்னு சொல்லி உலக நாடுகள்ல நிறுவனத்துக்கான போராட்டங்கள், அப்படி தொடர்ந்து வரக்கூடிய சூழல்ல இன்னைக்கு பெரும் அமைதி நிலவிட்டு இருந்து வந்தது. செம்மணியின் ஒரு புதைக்குழி இன்று தொடர்ந்து தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை பற்றி, அதனுடைய அரசியலை பற்றி நீங்க எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கணும். ஆமா, 95, 96 காலகட்ட பகுதியில யாழ்ப்பாண தீபகற்பம் முழுவதுமாக இலங்கை இராணுவத்தினுடைய, சிங்கள இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த பொழுது, மீண்டும் அங்கே வன்னிக்கு போயிருந்த மக்கள், விடுதலை புலிகளோடு வன்னிக்கு சென்றிருந்த மக்கள் மீள குடியமர்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகின பொழுது அவர்கள் அந்த இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போயிருந்தார்கள். அப்படி போயிருந்த மக்களில், அவருடைய பாதுகாப்பில் இருந்த மக்களை குரூரமாக கொலை செய்து, வன்புணர்வு செய்து, சிறுமிகளை கொலை செய்து புதைத்த ஒரு மனித புதைக்குழிதான் இந்த செம்மணி. இது தொடர்பாக விசாரணைகள் 2009க்கு முன்னரே, பல ஆண்டுகளுக்கு முன்னரே, அமைதி பேச்சுக்கள் தொடங்க முன்னரே வெளிப்பட்டு சில விசாரணை நடைபெற்ற பொழுது அதுல ஒரு இராணுவ கோர்பரல் அதிகாரி ஒரு இராணுவ தளபதி சொல்லிவிட்டார், எவ்வாறு இந்த கொலை நடந்தது என்ற விவரங்கள் சிலவற்றையும் அந்த புதைகுழிகளையும் காட்டிய விதத்திலே அந்த புதைகுழிகள் வெளிப்பட்டது. பின்னர் இந்த 2009க்கு பின்னர், பல ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் இப்போது அங்கே மனித எச்சங்கள் மீட்கப்படுகின்றன. இந்த எச்சங்கள் உண்மையிலேயே 95, 96 கால பகுதிக்கு தான் உரியவையா, அல்லது அதற்கு பின்னர் 2009 கூட பல பேரை கொண்டு சென்று அவர்கள் கொலை புரிந்தார்கள், அதற்கு பல ஆதாரங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன. அப்படியான மனித எச்சங்களா என்பது இன்னும் தெரியவில்லை. அது ஒரு குற்றவியல், தடயவியல் ரீதியாகத்தான் அது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதற்கு சர்வதேச விசாரணை அவசியம் என்பதைத்தான் அனைத்து தரப்புகளும், தமிழ் தரப்புகளும் வலியுறுத்துகிறார். இதுல ஒண்ணு நான் குறிப்பிட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது செம்மணி நம்ம பேசுறோம், 2009 நமக்கு கண்ணு முன்னாடி தெரியும். 83 கருப்பு ஜூலை அப்படின்னு சொல்லி நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூட நமக்கு தெரியாத நிறைய புதைக்குழிகள் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? என்னையில இருந்து இந்த இனப்படுகொலை தொடர்ந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நிறைய ஆய்வுகள் செய்திருக்கீங்க, அதன் அடிப்படையில் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன் நான்.
நிச்சயமா வந்து இந்த இன அழிப்பு என்பது இலங்கை அரசினுடைய ஒரு அரச கொள்கையாக, ஸ்டேட் பாலிசியாக நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. அது வந்து 1956ஆம் ஆண்டிலே தான் அது உச்ச நிலைக்கு போகிறது, அந்த இன அழிப்பு கொள்கை என்பது. அப்ப அதுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கு, உச்சத்துக்கு போயிருக்குன்னா அதுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கு. அதற்கு முன்னாலே அதற்குரிய ஆரம்ப நடவடிக்கைகள், இன அழிப்பு என்பது ஒரு 10 படிநிலைகள்ல வரும். திட்டமிட்டு அதுக்கான அதரிங் என்று சொல்வார்கள். அவர்களை நாங்கள் வேறு நீங்கள் வேறு, நீங்கள் இங்கே இருக்காது விடுவீர்கள், உங்களுடைய நாடு இது அல்ல, போய்விடுங்கள், இப்படியான அந்த அதரிங் என்கின்ற கோட்பாடுகள் போடப்பட்டு அதன் தொடர்ச்சியாகத்தான் இன அழிப்பு என்பது கொலை என்கின்ற இடத்துக்கு நகரப்புறப்படும். பண்பாட்டு இன அழிப்பு என்பதும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்பதும் 1956க்கு முன்னரே ஆரம்பித்து விட்டது. பல சட்டங்களூடாக, ஒடுக்குமுறைகளூடாக, திட்டமிட்ட ஒடுக்குமுறைகளூடாக தமிழர்களை குறிவைக்க தொடங்கியது. அப்பொழுது அந்த 58ஆம் ஆண்டு, 77ஆம் ஆண்டு, 83ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை என்று நாங்கள் நினைவு கூறுகின்ற அந்த விடயம் எல்லாமே வந்து ஒரு இன மக்கள் குழுமத்தை சார்ந்தவர்கள் ஒரு அரச தூண்டுதலுடைய, அரச பாதுகாப்பு படைகளுடைய ஒத்தாசையோடு, அரசு தலைவர்களுடைய ஊக்கத்தோடு வந்து உடந்தையோடு அவர்கள் அந்த குற்றத்தை தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடுகிறார். கொலைகளாக. இதை இனக்கலவரம் என்று தமிழிலே தவறாக அழைப்பார்கள். தமிழ் மொழி இன்னும் வளர்ச்சி அடையாத மொழியாக இருக்கிறது குற்றவியல் அப்படியான துறைகளிலே. ஆகவே அதுக்கு பொருத்தமான சொல் இன்னும் தமிழிலே வரவில்லை. போக்ரோம் என்றுதான் அதை சொல்வார்கள் ஆங்கிலத்தில். போக்ரோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் மற்ற இனத்தை சார்ந்தவர்களை தேடி தேடி கொன்று அழிப்பது. அப்படியான விடயங்கள் அப்போது நடந்து வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர் தாயகம் மட்டுமல்ல, கடல் கடந்து தாய் தமிழகத்துக்கு நோக்கி பலர் வந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதனாலே தமிழ்நாட்டிலே கூட பெரிய விழிப்புணர்ச்சி உருவாகி இருந்தது. 83லே நடந்த இன அழிப்பின் போது தமிழகம் முன்னெப்போதும் இல்லாத அளவு பெருமளவு விழிப்படைந்து இதற்காக குரல் கொடுத்து வந்தது. இந்திய பாராளுமன்றத்திலே கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகளை சார்ந்தவர்கள் பிரதமர் இந்திரா காந்தியை இது ஒரு இன அழிப்பு என்று பகிரங்கமாக கூறுமாறு வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் தயங்கினார். இன அழிப்பு என்று பகிரங்கமாக சொல்வதற்கு அவர் தயங்கினார். இப்படித்தான் தொடர்ச்சியாக அந்த இன அழிப்பு மறுப்பு என்பது நுட்பமாக இலங்கை அரசை தமது நட்பு சக்தியாக பேண வேண்டும் அல்லது தமது கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நாடுகள், வல்லாதிக்கங்கள் இந்த இன அழிப்பு மறுப்பை மிக நுட்பமாக செய்து வந்திருப்பது மட்டுமல்ல, இந்த இன அழிப்பும் உடந்தையாகவும் இருந்திருக்கிறார். இப்ப இந்த நீங்க சொன்ன மாதிரி 56 நம்ம எடுத்துட்டா கூட உச்சத்தின் இதுல எடுத்தா கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலங்களா நம்ம வந்து நெருங்க போறோம். இதை வந்து தொடர்ச்சியாக சிங்கள பேரினவாதம் ஏன் செய்துட்டு இருக்காங்க? ஏன் இந்த உலக சமூகம் வந்து தமிழர்களை வந்து ஒரு பாரபட்ச மனநிலை பாக்குறாங்கன்னு ஒரு ஆய்வாளரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இந்த இன அழிப்பு என்பது சிங்கள மக்கள் அடிப்படையிலேயே வந்து ஒரு மிக மோசமான மக்கள் கிடையாது. அவர்கள் மிக நட்போடு பழகக்கூடிய மக்கள். ஆனால் அந்த மக்கள் சமூகத்தை இயக்குகின்ற கொள்கை, அரச கொள்கை, சமய ரீதியாக அவர்களிடம் உருவாக்கப்பட்டிருக்கின்ற சித்தாந்த ரீதியான மகாவம்ச மனநிலை என்பது அதற்கு ஆழமான பல பரிமாணங்கள் இருக்கிறது. அதாவது ஆரம்பத்திலே ஒரு மகாவம்சம் என்பது ஒரு சமய இலக்கியமாக, வரலாற்று இலக்கியமாக எழுதப்பட்டிருந்தாலும் அது காலப்போக்கிலே அது ஒரு கட்டுக்கதையாக, ஒரு வரலாற்று கற்பிதத்தை உருவாக்கப்பட்டு இந்த தீவு என்பது சிங்களர்களுக்கு மட்டுமே, தேரவாத பௌத்த சிங்களர்களுக்கு மட்டுமே உரித்தான தீவு. இந்த தீவிலிருந்துதான் உலகம் முழுவதும் இந்த பௌத்தம் என்பது பரவ போகின்றது. அதாவது மௌரிய பேரரசின் காலத்திலே தமிழகத்தை வெல்ல முடியாத அசோக சக்கரவர்த்தி போன்றவர்கள் மதங்களை பயன்படுத்தி தார்மீக வேறு அடிப்படையில் ஸ்பிரிச்சுவலாகத்தான் அந்த கொங்குவெஸ்டை செய்ய முயற்சிக்கிறார். அதிலே இலங்கைக்கு வந்த பௌத்த துறவிகள், அசோகனுடைய மகனும் பௌத்தத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு வந்த பொழுது அங்கே உருவாக்கப்பட்டது இந்த தேரவாத பௌத்தத்தினுடைய ஆரம்பம். இது காலப்போக்கிலே அங்கே இருந்த திராவிட மொழி குடும்பத்தினுடைய இணைவோடு, பாலி மொழியினுடைய இணைவோடு ஒரு சிங்கள மொழியாக எப்படி மலையாள மொழி உருவாகியதோ அதே போல சிங்கள மொழியும் உருவாக்கியது. இதுதான் உண்மை. ஆனால் அந்த மௌரிய ஒரு பௌத்த சிந்தனைகள் இருந்த பொழுதும் பிரித்தானிய ஐரோப்பிய காலனித்துவ காலத்திலே தான் இந்த இன அழிப்பு சிந்தனையாக அது உருவெடுக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் அவர்கள் பிரித்தாளும் தந்திரத்திற்காக, தமிழர்களையும் சிங்களவர்களையும் கையாளுவதற்காக இந்த ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள் தான் சிங்களர்கள். இவ்வாறு திராவிட மொழி குடும்பம் என்று ஒரு தனித்துவமான மொழி குடும்பம் இருக்கிறது என்பதை
ஐரோப்பிய காலத்திலே அவர்கள் கண்டுபிடித்தார்களோ, அதை மேற்கொண்டு வந்தார்களோ, அதை போலவே இந்த சிங்கள இனத்தை சார்ந்தவர், சிங்கள மொழியை சார்ந்தவர்கள் ஒரு ஆரிய இனத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு கற்பிதத்தை, வரலாற்று கற்பிதத்தை அங்கே உருவாக்கினார். அங்கே உருவாக்கினது பொழுது இதிலிருந்து பிறந்ததுதான் இந்த அனகாரிக தர்மபால போன்றவர்கள் ஒரு பிரித்தானிய ஆதிக்கத்துக்கு எதிராக செயற்படுவது போன்ற தோரணையில் பிரித்தானியர்களை மட்டுமல்ல ஏனைய இனங்களையும் ஏனைய மதங்களையும் அவர்கள் அந்நியர்களாக கருதி அளிக்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் ஆரம்பிப்பன சித்தாந்தம் இங்கே உருவாகியது. ஏன் உலக சமூகம் இன்னமும் இதுக்கு செவி சாய்க்கல, நம்மளுடைய வலியவும் இனப்படுகொலைன்றதையும் அங்கீகரிக்கவும் ஏன் இந்த உலக சமூகம் இன்னும் அங்கீகரிக்கல தமிழர்களை? இருக்கிற இந்தியாவை அங்கீகரிக்க முடியாமல் இருக்கிறது. உலக சமூகம் அங்கீகரிப்பது மிகவும் சிரமமான ஒரு விடயமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த சவாலை எதிர்கொண்டு நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக இந்த தயக்கத்துக்கான காரணம் என்னவென்றால், சிங்களர்கள் இலங்கை தீவில் மட்டும்தான் இருக்கிறார்கள். இலங்கை தீவு என்பது ஒரு கடலிலே இருக்கின்ற ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கின்ற ஒரு தீவாக இருக்கு. அப்போ இந்த தீவில இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒற்றையாட்சி வடிவத்தில் இருக்கக்கூடிய மிக இறுக்கமான ஒரு ஒற்றையாட்சியை கொண்டிருக்கக்கூடிய இந்த இலங்கையை உருவாக்கியது பிரித்தானியர்கள் தான். தமிழர்கள் சம உரிமை கேட்டார்கள், பிறகு கூட்டாட்சி கேட்டார்கள். இதை எல்லாம் மறுத்து ஒரு தீவிரம் அடைந்திருக்கின்ற ஒரு ஒற்றையாட்சியாக இருக்கின்ற இந்த பேரினவாத அரசை பகைத்து விட்டால், நேரடியாக பகைத்து விட, இன அழிப்பு என்பது மிக பெரும் குற்றம், சர்வதேச குற்றங்களிலேயே மிக பெரும் குற்றம். அப்படியான ஒரு குற்றத்தை சுமத்தி இவர்கள் மீது சுமத்த முற்படுகின்ற பொழுது இவர்கள் அந்த வல்லாதிக்கத்துக்கோ அல்லது அந்த நாட்டுக்கோ எதிராக மறுமுனைக்கு சென்று விடுவார். ஆகவே இதிலே பிரித்தானியாவோ அல்லது மேற்கோ அல்லது ரஷ்யாவோ அல்லது சீனாவோ இந்த இன அழிப்பு என்பதை சொல்ல முற்பட்டால் அதற்கு மாற்றான சக்தி அதற்கு எதிராக இலங்கையை தனது கைக்குள் வளைத்து போட்டுக் கொள்ளும் என்ற இந்த புவிசார் அரசியலினுடைய சூட்சுமம் இது இந்தியாவுக்கும் இருந்திருக்கிறது. இந்தியா கூட இலங்கை தீவிலே இடம்பெற்ற இந்த இன அழிப்பினாலே ஏற்பட்ட சூழ்நிலையை தனக்கு தேவைக்கு பயன்படுத்தி கொண்டதை ஒழிய நீதியான ஒரு தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது செய்யப்படவில்லை. இப்ப இந்த சூழல் நீடிச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு ஈழ மண்ணில மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? இன்னைக்கும் நமக்கு தனிநாடு தேவை என்ற சூழல் இருந்துட்டு தான் இருக்கா? அதனுடைய வெளிப்பாடு என்ன? இன்னைக்கு பல பேர் ஈழத்துல எல்லாமே சரியாயிடுச்சு, சிங்கள பௌத்தர்களும் தமிழர்களும் ஒன்றாக வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்ற ஒரு கருத்தியலை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நீறு பூத்த நெருப்பாக அங்கே தனிநாடுதான் தீர்வு என்ற எண்ணம் அனைவரிடமே இருக்கின்றது. அதை அவர்கள் இலக்கு என்று சொல்லிக் கொள்வார்கள், தங்களுடைய குறிக்கோள் என்று சொல்லிக் கொள்வார்கள், தங்களுடைய தாகம் என்று சொல்லிக் கொள்வார்கள். அதற்கு தாங்கள் கொடுத்த விலைகளை பற்றி பேசுவார்கள். அந்த காலத்திலே விடுதலைக்கு பயணித்த ஒரு தங்களுடைய ஒரு நடைமுறை அரசை நடாத்தி கொண்டிருந்த, அதை நாங்கள் மெய் நடப்பு அரசு என்று சொல்லுவோம், டிஃபேக்டோ ஸ்டேட் என்பது பல துறைகளிலே எல்லாம் செய்து காட்டியிருந்த ஒரு சூழல் இருந்தது போர் புரிந்த காலத்திலேயே. அந்த மாதிரியான பொற்காலத்தை பற்றிய நினைவுகளை அவர்கள் இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படித்தான் அங்கே அந்த நீறு பூத்த நெருப்பாக இருக்கின்றது. இதிலே அந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழர் மண் ஆக்கிரமிக்கப்படுகிறது, மத ரீதியாக வரலாறு திரிவுபடுத்தப்படுகின்றது. இப்படியான பல அநீதிகள் போருக்கு முதல் என்னென்னவெல்லாம் நடந்தனவோ, 1956 நோக்கி என்னென்னவெல்லாம் நடந்ததோ அது 2056 நோக்கி மீண்டும் நடக்க தொடங்கி இருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளேயும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. என்னவென்றால், பௌத்த பிரான் பிறந்து இறந்து 2500 வருடங்கள் என்பது அந்த புத்த ஜெயந்தி என்று சொல்லுவார். அவர் பிறந்ததும் நிர்வாணம் அடைந்ததும் இறந்ததும் ஒரே நாளிலே தான் நினைவு கூறப்படும். அந்த நினைவு நாள் இறப்பிற்கு பின் 2500 வந்தது 1956 அவருடைய மகாவம்ச கணிப்பின்படி. அந்த காலத்திலே இருந்து இந்த இலங்கை பூமி, இலங்கை என்பது ஒரு புத்தரால் சிங்கள மக்களுக்காகவும் பௌத்தத்துக்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பூமி. இதுதான் இந்த இன அழிப்பு சிந்தனையுடைய அடிப்படை. இதை நோக்கி 1956 இருந்து அவர்கள் அந்த 2500வது புத்த ஜெயந்தியிலே அது தீவிரமடைந்தது. மீண்டும் 2056 அது நிச்சயம் நடைபெறும். ஆகவே இப்படியாகத்தான் இந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு அங்கே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போர் முடிந்து 26 ஆண்டுகள் காலம் நடந்துடுச்சு. தொடர்ந்து உங்களை போன்ற பல புலம்பெயர் அமைப்புகள் உலக சமூகத்துக்கிட்ட, ஐநா கிட்ட நம்மளுடைய தேவைகளை பேசிக்கொண்டே இருக்கிறோம். இனப்படுகொலைன்னு அறிவிக்கணும், ரெஃபரண்டம் வேணும், எல்லாம் சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு அதனுடைய நிலை என்ன? அதுல ஏதாவது வளர்ச்சி இருக்கிறதா? ஆமா, இன அழிப்பு என்பதற்கான நீதி, பல இன அழிப்பு
விடயங்களுக்கு உலகத்திலே சர்வதேச நீதி என்பது கால ஓட்டத்திலே தான் உருவாகி இருக்கிறது. இன்று உலகம் முழுவதும் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து பல நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே அந்த நினைவுகளோடு அதற்கான சர்வதேச நீதி வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் பேசக்கூடிய வழியிலே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் கூட பேசக்கூடிய வழியிலே இருக்கின்றார்கள். இந்திய வெளியுறவு கொள்கை நமக்கு பாதகமாக இருந்தாலும், இந்திய உளவுத்துறைகள் போன்றவை எல்லாம் மிக கடுமையாக நடந்து கொண்டிருந்தாலும் கட்டமைக்கப்பட்ட வகையிலே, ஆனா தமிழ்நாட்டிலேயே கூட அதை பேசுவதற்கான உரிமை இருக்கின்றது, ஜனநாயக உரிமையாக. இப்படியான ஜனநாயக வெளியிலே இருந்து கொண்டு இந்த நீதிக்கான பயணத்தை பலரும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது கால ஓட்டத்திலே நடைபெற வேண்டும். இதுல இருந்து 2 விதமான நீதி இருக்கின்றது இன அழிப்பை பொறுத்தவரை. ஒன்று அரசு பொறுப்பு, அரசுக்கு இருக்கின்ற பொறுப்பு விசாரணைக்குள்ளாக்கப்பட வேண்டும். இன்று பலஸ்தீனத்தின் மீது மிக கொடூரமான ஒரு இன அழிப்பு போரை லைவ் ஸ்ட்ரீமிங் இன அழிப்பு என்று சொல்லப்படுகின்ற லைவ் ஸ்ட்ரீம் ஜெனோசைட் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு கூட உடனடியாக தடுத்து நிறுத்தி நீதி வழங்க முடியாத கையேறு நிலையிலே தான் இந்த சர்வதேச நீதியும் சர்வதேச அரசியலும் போய்கொண்டிருக்கிறது. காரணம், இஸ்ரேல் என்ற அந்த சியோனிச நாடு அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை தீர்மானிக்கின்ற நாடாக கூட இருக்கின்றது அமெரிக்காவிலே என்ற சூழலிலே இந்த கொடூரமான ஒரு சூழலை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இலங்கையில் நடைபெற்ற இன அழிப்புக்கும் இந்த கேந்திர முக்கியத்துவம் இதை போலத்தான் அங்கே ஒரு பங்காற்றி வருகிறது. அதனாலே இந்த சர்வதேச நீதி என்பதற்கும் சர்வதேச அரசியல் என்பதற்கும் இடையில் இருக்கின்ற முரண்பாடு வெடித்து சிதறுகின்ற களமாக இன்று ஐநாவினுடைய மனித உரிமை பேரவையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இஸ்ரேல் விடயத்திலே, பலஸ்தீனர் விடயத்திலே மிகப்பெரிய முரண்பாடுகள் வந்திருக்கின்றன. ஆகவே இந்த மனித உரிமைக்கும் சர்வதேச அரசியலுக்கும் நடைபெறுகின்ற அந்த போட்டா போட்டி, உலகில் ஏற்பட்டு வருகின்ற அந்த மாற்றம் இன்று பல்துருவ உலக ஒழுங்கை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கின்றோம். இப்படியான மாற்றங்களிலே நிச்சயமாக நீதிக்கான கதவுகள் திறக்கப்படும். அண்மையிலே தமிழகத்திலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு இருக்கின்றது. அதே போல புலம்பெயர் சூழலே இப்போது அண்மையிலே கனடாவிலே உருவாக்கி இருக்கிறார். இப்படியான விடயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நான் இதுல ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். பாலஸ்தீன்ல தொடர்ந்து குழந்தைகளும் மக்களும் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. பசியால அந்த இன்றைக்கு கூட செய்தி இருக்கு, கிட்டத்தட்ட 25 மேல குழந்தைகள் இறந்திருக்காதா சொல்றாங்க. இதே சூழல் நம்ம தமிழகத்திலயும் நடந்தது போர்க்காலங்கள்ல. இன்றைக்கு ஈழம் பாலஸ்தீன் கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும், பாலஸ்தீன் ஈழம் கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் இதுல மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த ஈழத்தில் நடைபெற்ற இன அழிப்பு என்பது, தமிழீழ மெய்நடப்பு அரசு அழிக்கப்பட்ட இன அழிப்பு என்பது இன அழிப்பு போர், அதாவது இன அழிப்பு குற்றச் செயல்கள் என்று சொல்வார்கள், ஆக்ட்ஸ் ஆஃப் ஜெனோசைட் என்று சொல்வார்கள். இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் ஜெனோசைட் சேர்ந்துதான் ஒரு இன அழிப்பு ஜெனோசைட் என்பது வருகின்றது. அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் ஜெனோசைடிலே இன கொலைகள் இருக்கும், புதைகுழிகள் இருக்கும், பலவிதமான குற்றச் செயல்கள் இருக்கும். ஆனால் இதிலே ஜெனோசைடல் வார், ஒரு அரசு தன்னுடைய பிராந்தியமாக கருதுகின்ற ஒரு பகுதியை அழிப்பதிலே, ஒரு மக்களை அழிப்பதற்கு புரிகின்ற போர் என்பது ஜெனோசைடல் போராக பார்க்கப்பட வேண்டும் என்ற விடயம் இன்றைக்கு காசாவிலே கண்முன்னே நிறுவப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது என்பது லைவ் ஸ்ட்ரீமிங் இல்லாத ஒரு காலம். சமூக வலைத்தளங்கள் கூட அப்போதுதான் 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் சமூக வலைத்தளங்களே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி வருகின்றன. ஆகவே இந்த போன்களிலே கூட மிகவும் குறைந்த வாய்ப்புகள் தான் அப்பொழுது இருந்தது. அந்த காலத்திலே பதியப்பட்ட ஆதாரங்கள் எல்லாம் வெளியிலே வந்து, ராணுவ தரப்பால் பதியப்பட்ட ஆதாரங்கள் கூட வெளியிலே வந்தது. அந்த சேனல் போன் போன்ற இடங்களில் இந்த படுகொலைகள் நடந்த விடயங்கள் எல்லாம் வெளியில வந்தது. ஆனால் இந்த போர், முள்ளிவாய்க்கால் போர் என்பது வல்லாதிக்கங்களுடைய உதவியோடு, பல நாடுகளுடைய உதவியோடு இலங்கை புரிந்து கொண்டிருந்தது. மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் எல்லாரையும் அங்கிருந்து அகற்றிவிட்டு ஐநாவே அதை ஒத்துக்கொண்டிருக்கிறது, பெரிய தவறு இழைத்து விட்டதாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழலிலே வார் வித்தவுட் விட்னஸ் என்று பலர் அதை கூறுகின்றார்கள். இருந்தாலும் இந்த வல்லாதிக்கங்கள் எல்லாவற்றினுடைய இந்த ட்ரோன் என்று சொல்லப்படுகின்ற வானத்திலே பறந்து அவதானித்து தாக்குதல்களை புரிகின்ற கருவிகள் எல்லாம் அப்பொழுதும் பயன்படுத்தப்பட்டது. அப்பொழுதும் இந்த நாடுகளிடமிருந்து அந்த தொழில்நுட்பத்தை பெற்று இலங்கையை பயன்படுத்தி கொண்டிருந்தது. இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு விதமாக நடத்தப்பட்ட ஒரு பரிசோதனை களமாக, இன்று இஸ்ரேலுக்கு தேவைப்படுகின்ற ஒரு பரிசோதனை களமாக பலர் சொல்ல முனைவார்கள். முள்ளிவாய்க்காலை பார்த்து இஸ்ரேல் செய்கின்றது, அப்படி அல்ல. இஸ்ரேல் என்ற சியோனிச நாடு இலங்கைக்கும் தன்னுடைய உதவிகளை கொடுத்து பல இராணுவ
உதவிகளை புரிந்து வந்தது. 1948 இருந்தே இந்த மாதிரியான இலங்கை இஸ்ரேலை ஒரு மாடலாக எடுத்து இஸ்ரேலிடமிருந்து பாடம் கற்று இந்த அத்துலத் முதலி போன்றவர்கள் பலர், ஜெயவர்தனாவுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட இஸ்ரேலோடு நெருங்கிய உறவு வைத்து அங்கிருந்து பல விடயங்களை கற்றுக்கொண்டு வந்து இலங்கையிலே தமிழர்களுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள். அதே போல அதே நேரத்திலே தமிழர்களும் ஒரு யூத இனத்தை, யூதர்கள் வேறு சியோனிச தன்மை வேறு என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். யூதர்கள் பெரும் இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்ட ஒரு இனம். அவர்கள் ஒரு உலகம் முழுவதும் பரவி இருந்து இன்று ஈழத்தமிழர் பரவி இருப்பதை போல இருந்து வருகின்ற ஒரு மக்கள். அப்ப அவர்களையும் நாங்கள் எங்களுக்கு ஒரு மாதிரியாக நாங்களும் கற்பனை பண்ணி கொண்டு இந்த டியாஸ்போரா, ஜெனோசைட் இப்படியான விடயங்கள் எல்லாம் யூதர்களிடம் இருந்துதான் சர்வதேசத்திலே உருவாகின கோட்பாடுகள். இந்த கோட்பாடுகளை நாங்கள் ஒரு மாதிரியாக எடுத்துக்கொண்டு ஒரு குழப்பமான நிலையில் இருந்திருக்கிறோம். எங்களுடைய எதிரியும் இஸ்ரேலை பயன்படுத்தி இருக்கின்றான், நாங்களும் அதே மாடலை பார்த்து இருந்திருக்கிறோம். இந்த குழப்பம் இன்றைக்கு 2009 பின் ஓரளவு தெளிவு நிலைக்கு வந்திருக்கிறது. ஈழத்திலே நடைபெற்ற இன அழிப்பிலே மேற்குலகத்தினுடைய பங்கு மிக தீவிரமாக இந்தியாவுக்கு ஒரு நோக்கு இருந்தது, தமிழர்கள் சம்பந்தமான ஒரு முரண்பாடான நோக்கு இருந்தது. அதே போல மேற்குக்கு இருந்த நோக்கு முரண்பாடாக இருப்பதற்கு இந்த சியோனிஸ்டுகளும் காரணமாக இருந்திருக்கின்றனர். அதாவது இந்த மிகப்பெரும் உலகின் மிகப்பெரும் போர் குற்றவாளியான ஹென்றி கிசிஞ்சர் என்பவர் தான் அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கையை வகுத்தவர். அவரே விடுதலை புலிகள் அழிக்கப்பட வேண்டிய சக்தி என்ற மாதிரியான கொள்கை வகுப்பைத்தான் அங்கே உழுவு கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி பலவிதமான விடயங்கள் இந்த இன அழிப்பு என்பதோடு உடந்தை குற்றம், அதாவது இன அழிப்பினுடைய வரைவிலக்கணத்திலே உடந்தை குற்றமும் இன அழிப்பிலே ஒரு மிக முக்கியமான குற்றமாக இருக்கின்றது. இதிலே பல வல்லாதிக்கங்கள் தொடர்பட்டிருக்கின்றன. இப்ப இன்றைக்கு உலகம் ஃபுல்லா தமிழர்கள் பறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம எல்லாமே சொல்லிக்கிறோம். அதே போல அங்க இருக்கக்கூடிய நாடுகள்ல அரசியல்ல பங்கேற்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்கிறோம். கனடா, யூகே அப்படின்னு சொல்லி பல நாடுகள்ல தமிழர்கள் அவங்களுடைய அரசியல் கட்சிகளையும் அரசுகளையும் கூட பங்கேற்கக்கூடியதை பார்க்கிறோம். இது என்ன விளைவை ஏற்படுத்தலாம், என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும்? அப்படி தமிழ்நாடு, ஈழம், இந்த வெளிநாடுகள் இது எல்லாத்திலையும் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியலுக்குள்ள இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மேலோட்டமாக சொல்ல போனால் விடுதலை போராட்டம் ஒரு ஆயுத ரீதியாக பயணித்து ஒரு சக்தி மிக்க ஒரு போராடுகின்ற இனமாக நாங்கள் இருந்த பொழுது இந்த மாதிரியான லொபி போன்ற வேலைகள் பல இடங்களில் அமைச்சர்களாவது அல்லது அரசியலில் பங்கு பெறுவது என்பது வாக்கு பலம் இல்லாத சூழலில் கூட ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்று வாக்கு பலம் கூடுதலாக தமிழர்களுக்கு ஐரோப்பாவிலே பிரித்தானியாவிலே ஓரளவுக்கு இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஆனால் கனடாவிலே கனதியாக இருக்கின்றது. கனடாவை எடுத்துக்கொண்டிருந்தால் கனடாவில் இருக்கின்ற யூதர்களை விட தமிழர்களுடைய எண்ணிக்கை, ஈழத்தமிழர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஆனால் அரசியலிலே யூதர்கள் கூடுதலான தீர்மானிக்கின்ற சக்தியாக இன்னும் இருந்து வருகிறார்கள். இப்பொழுதுதான் தமிழர்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசியலுக்குள்ளே போய் கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த சூழலில் அங்கே கனடாவிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த இன அழிப்புக்கான அங்கீகாரம் ஒன்று அரசியல் ரீதியாக ஏற்பட்டு வருகிறது. ஆனால் சட்டவியல் ரீதியாக அது ஏற்படாமல் முடக்கப்பட்டது அங்கேயும் வைக்கப்பட்டிருக்கிறது கனடாவிலேயும். அந்த நிலைக்கு மாறுவதற்கு கனடாவிலே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாக்கு பலம் ஒரு காலத்திலே நிச்சயமாக உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மற்ற இடங்களில் எல்லாம் 2056 அடுத்து இன அழிப்பு கூர்மை அடைவதற்கு முன்னர் உலகம் முழுவதும் பல நாடுகளிலே தமிழர்கள் ஆட்சியை தீர்மானிப்பவர்களாக எல்லாம் சாதித்து விட முடியும் என்று நாங்கள் நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. ஆகவே நாங்கள் இந்த வல்லாதிக்கங்களுக்கு சார்பு நிலை எடுத்து கொண்டு போகின்ற இந்த லோபி போன்ற வழிமுறைகளிலே எங்களுக்கான விடுதலையை முழுமையாக அடைந்து விட முடியும். அதற்கான நியாயாதிக்கத்தை கற்பிக்க முடியும், நியாயத்தை பேச முடியும். ஆனால் ஒரு போராடுகின்ற இனமாக தன்னுடைய விடுதலையை நகர்த்துகின்ற ஒரு இனமாக எமது சக்தி, எமது சுயாதீன தன்மையோடு நாங்கள் செயற்பட்டால்தான் அதற்கான சூழல் உருவாகின்ற பொழுது அதை சாதிக்கக்கூடியதாக. இதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்வீங்களா? என்ன மாதிரியான சுயாதீன மாடல் நம்ம உருவாக்கணும்னு ஏதாவது ஒரு சின்ன உதாரணத்தோட ஒரு மாடல் சொல்ல முடியுமா? ஆமாம், இப்ப சர்வதேச விசாரணை என்பது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த வல்லாதிக்கங்கள் தங்களுடைய தேவைக்காக இந்தியா உட்பட
அந்த ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு இறைமைக்குள்ளே தலையிடக்கூடாது என்ற ஒரு கொள்கையை இந்திய அரசு வைத்திருக்கிறது. பொதுவாக பார்த்தீர்களா, அதாவது இந்த இலங்கையிலே கூட அது தனக்கு பக்கத்திலே உள்ள ஒரு நாடு, இதிலே வெளிநாடுகளுடைய தலையீட்டோடு பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக வந்தால் நாளைக்கு தனக்கும் இதே மாதிரி நிலைமைகள் உருவாகும், சிக்கல்கள் உருவாகும் என்ற மாதிரியான கருத்துக்களை வைத்துக் கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்று என்ன காஷ்மீர் விடயம் இருக்கின்றது. அதே போல வேறு பகுதிகளிலே மக்கள் உரிமைக்காக போராடுகின்ற சூழல் இருக்கிறது. ஆதி பழங்குடிகள் மீது மிக கொடூரமான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. இப்படியான ஒரு சூழலே அவர்கள் இந்த உள்நாட்டிலே வெளிநாட்டு ஒரு சர்வதேச நீதி என்பது நீதி பொறிமுறைகள் தங்களுடைய இறைமை உள்ள பகுதிக்குள்ளே தலையிடக்கூடாது என்ற ஒரு கொள்கையை இந்த நாடுகள் வைத்திருக்கின்றன. இதனாலே இந்த இலங்கை என்பது உண்மையில் சொல்ல போனால் அந்த இறைமைக்கு தகுதியற்ற ஒரு நாடு. அந்த இறைமைக்கு தமிழர்களோட அனுமதியோடு கட்டப்படவில்லை. இலெஜிட்டிமேட்டான ஸ்டேட். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை என்பது ஐநாவுக்குள்ளே கூட போக முடியாம தான் ஆரம்பத்தில் இருந்தது. 1948 அவர்கள் சுதந்திரம் என்ற பெயர்களை சுதந்திரம் கொடுத்து விட்டாலும் இலங்கை தன்னுடைய மக்களோடு சுயமாக உருவாக்கிய ஒரு அரசியல் அமைப்பை கொண்டிருக்கவில்லை. ராணுவ ரீதியாக மேற்கினுடைய தேவைக்காக, பிரித்தானியாவோட தேவைக்காக என்றால் 2ஆம் உலகப் போரின் போது இலங்கை தீவு தென்கிழக்காகிய அலைட் போர்சஸ் நட்பு படைகளினுடைய தலைமையகமாக இருந்தது இலங்கை. அவ்வளவு கேந்திர முக்கியத்துவம் இலங்கைக்கு இருப்பதால் திருகோணமலை இயற்கை துறைமுகம் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. கொழும்பு நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய வான்படை தேவைப்படுகின்றது. ஆகவே இந்த கொழும்பையும் தமிழர் தாயத்தில் இருக்கக்கூடிய திருகோணமலையையும் தமிழர்களுடைய தலைநகரமாகவே திருகோணமலை தான் கருதும். அது இரண்டையுமே தங்களுடைய கட்டுக்களை ஒரு அரசுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இலங்கைக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். ஆகவே இப்படியான சூழல்ல இந்த சர்வதேச விசாரணை என்பது சுயாதீனமாக இண்டிபெண்டாக பக்கசார்பற்று, அதாவது ஒரு ஒரு ஆணைக்குழு ஒரு கொமிஷனை நியமிக்கின்ற பொழுது விசாரணைக்காக அந்த விசாரணை கொமிஷனுக்கு நியமிக்கப்படுகின்ற 3 5 அல்லது 1 தலைவராக சுயாதீனமாக கருத்து சொல்லக்கூடியவராக இருப்பார். அவர் ஐநாவுக்கு அப்பாற்பட்ட ஐநாவினுடைய அலுவலகத்துக்கு கூட கட்டுப்பட்டவராக இருக்க மாட்டார். இந்த சிக்கல்லே தான் சுயாதீன விசாரணையை ஈழத்தமிழர்கள் கோருகிறார். ஆனால் எங்களுக்கு வந்ததெல்லாம் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அலுவலக விசாரணைகளாகத்தான் வந்திருக்கிறது. அதாவது இந்த மேற்கு நாடுகள் தங்களுடைய தேவைக்காக 2 தரப்பும் குற்றம் செய்தார்கள். விடுதலை புலிகளும் குற்றம் செய்தார்கள், அரசாங்கமும் அரசு படைகளும் குற்றம் இயற்றின. இவற்றை போர்க்குற்றங்களாக மட்டுப்படுத்தி பார்ப்போம், இன அழிப்பாக பார்க்க மாட்டோம் என்ற ஒரு அணுகுமுறையிலே தான் இதை கையாண்டு கொண்டு வருகிறார். இந்த சிவப்பு கோட்டை தாண்டி பயணிக்க வேண்டிய ஒரு நீதி போரினுடைய பயணத்திலே தான் நாங்கள். இப்ப நீங்க பேசுறது எல்லாமே ஒரு ஜியோ பாலிடிக்ஸ், அந்த அளவுல உலக அளவுக்கான ஒரு அரசியலா ஈழத்தை மையப்படுத்தி பேசுறீங்க. இதுல தமிழ்நாட்டோட பங்கு என்னவா இருக்கும்? தமிழ்நாட்டால ஏதாவது செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தமிழ்நாடு என்பது ஒரு மிக வலிமை பொருந்திய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய மக்களோடு சமாந்தரமான தன்மையை கொண்டவர்கள் ஈழத்தமிழர்கள். மிக சிறிய மக்களாக இருந்தாலும் ஈழத்தமிழர்கள் இந்த இலங்கை தீவுக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே செல்லுகின்ற அந்த கடல் பாக்கு நீரிணை என்று சொல்லப்படுவது ஒரு வரலாற்று கடல் என்று சொல்வார், ஹிஸ்டாரிக்கல் வாட்டர். இந்த வரலாற்று கடல் என்று ஏன் அதுக்கு பேர் வந்தது என்றால் இந்த 2 கரையிலையும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக தான் இருந்தார். தமிழ் ஒரு காலத்திலே வாணிக மொழியாக இருந்தது அந்த பிராந்தியத்திலே. 2 கரையிலும் தனியே தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, ரோம காலத்திலே இருந்து அதற்கு சமாந்தரமாக இன்று கீழடி என்றால் கீழடிக்கு சமாந்தரமாக அங்கே பூநகரி இருக்கின்றது ஈழத்து. ஆகவே ஆதி காலம் தொட்டு தமிழ் பண்பாடு வளர்ந்த நாகரிகத்தின் தொட்டில்கள் இவை. நாகரிகத்தின் தொட்டில் பிராந்தியம். அதனூடாகத்தான் இந்த மேற்கினுடைய ரோமில் இருந்து சீனா வரையான கடல் பயணங்கள் கூட அங்கே நடந்து கொண்டிருந்தது. அப்படியான ஒரு பிணைப்பில இருந்து வந்த எங்களுடைய இதிலே ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது மிக மோசமாக. மற்ற பகுதி கூட முழுமையாக சுதந்திரம் அடையாமல் ஒரு கூட்டாட்சியிலே தமிழ்நாடு இருக்கின்றது இந்தியாவிலே. ஆனால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையிலே இது குறித்து தமிழர்களுடைய நிலை குறித்து தாக்கம் செலுத்த இயலாத ஒரு நிலையிலே தான் தமிழக மாநில அரசு வைக்கப்பட்டிருக்கிறது, மக்களும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாங்கள் எப்படி சர்வதேச ரீதியாக ஈழத்தமிழர்கள் இந்த வல்லாதிக்கங்களுடைய புவிசார் அரசியலை அதனால் மேற்கொள்ளப்படுகின்ற விடயங்களை நாங்கள் எப்படி தாண்ட வேண்டி இருக்கின்றோமோ அதே போல
நாட்டில் இருக்கிற மக்களும் இதை தாண்ட வேண்டிய ஒரு இந்திய வெளியுறவு கொள்கை என்ற அந்த சிவப்பு கோட்டை தாண்டி நீதிக்கான பயணத்துக்கு பங்களிக்க வேண்டிய கடமை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இதிலே குறிப்பாக தமிழக அரசு ஒரு 2009க்கு பின்னர் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு அற்புதமான தீர்மானத்தை தமிழ்நாட்டிலே நிறைவேற்றியிருந்தார். அதிலும் குறிப்பாக அவர் அமெரிக்கா பிழையான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது கூட அதை மறுதளித்து அதை நிறைவேற்றியிருந்தார். இந்த இன அழிப்புக்கான சர்வதேச விசாரணை வேண்டும், பொதுவாக்கெடுப்பு வேண்டும். அது பொதுவாக்கெடுப்பு என்பது ஈழத்தில் மட்டுமல்ல, புலம்பெயர் சூழலையும் இந்த ஈழத்தமிழர்கள் மத்தியிலே நடைபெற வேண்டும். அது தனி ஈழம் குறித்ததாக இருக்க வேண்டும். அது நடைபெறும் வரை பொருளாதார தடையை இலங்கை அரசு மீது விதிக்க வேண்டும். இன்று பொருளாதார தடை விதிக்காமலே இலங்கை என்பது பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்து வங்குரோத்த நிலைக்கு போய்விட்டது. இருந்த இந்த வல்லாதிக்கங்களும் இந்திய மத்திய அரசு இந்த இலங்கையை இன்று இலங்கைக்கு மூச்சு கொடுக்கின்ற சுவாசம் கொடுக்கின்ற நிதி உதவியை இந்த இந்திய மத்திய அரசு தான் செய்திருக்கின்றது. ஏன் தமிழர் தாயத்தில் சரியான தீர்வு ஒன்றை கொண்டு வராமல், அதற்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்யாமல், சுயநிர்ணய உரிமையை உறுதிப்படுத்தாமல் ஏன் இந்த மாதிரி இலங்கை அரசுக்கு சுவாசம் கொடுத்து அதை அந்த ஒரு இன அழிப்பு அரசை எவ்வாறு பேணி பாதுகாக்கின்றார்கள் என்றது நிச்சயமாக கேள்விக்குரியது. இது தமிழக மக்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய கடமையாக பார்க்கப்படும். இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு இருக்க சூழல்ல தமிழ்நாட்டு அரசியலை பற்றியும் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா நீங்க ஜெயலலிதா அவர்களை குறிப்பிடும் பொழுது இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்க ஆட்சி திமுக ஆட்சி, அடுத்த ஆட்சியும் கூட திமுக வரலான்ற ஒரு எண்ண ஓட்டம் இங்க கலாய்வுல இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இருக்க சூழல்ல இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டு நீங்க நகர்த்த போறீங்க? அதற்கு உங்களுக்கான தொடர்புகள் இருக்கா? அப்படி திமுகவோட வேலை செய்ய நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நிச்சயமாக ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஈழத்தமிழுடைய அரசியல் செயற்பாட்டில் இருப்பவர்கள் இந்த திராவிட இயக்கங்களோடு நீண்ட உறவு கொண்டு வந்தவர்கள். பெரிய மரபே இருக்கிறது எங்களுக்கு. அப்படியான மரபிலே வந்த எங்களுக்கு இடையிலே சில புரிதலின்மைகள், சில சிக்கல்கள் ஏற்பட்டு போயிருக்கலாம். ஆனால் அவற்றை நாங்கள் தாண்டி செல்ல வேண்டிய தேவை. ஆகவே இன்று தமிழ்நாட்டை எடுத்து பார்ப்பீர்களா இருந்தால் இன்று இந்தியாவிலே நடைபெறுகின்ற மிக மோசமான மும்மொழி கொள்கை பல சிக்கல்களிலே இன்று மற்ற மாநிலங்கள் கூட தங்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்கு தமிழகம் எழுப்புகின்ற குரலை போல எழுப்ப வேண்டும் என்று சிந்திக்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு உரிமை சார்ந்த ஒரு பலம் இருக்கின்றது. அந்த பலம் வெளியுறவு கொள்கை என்ற அந்த விடயத்திலே இன்னும் சரியாக பயன்படுத்தப்படாமல் முடக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் அது தாண்ட வேண்டும் என்று உதாரணமாக பார்த்தீர்களா இருந்தால் இன்று இந்தியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை அண்மையிலே நேர்காணல் செய்கின்ற பொழுது ஒரு வெளி ஊடகம் ஒன்று உங்களுடைய நாட்டிலே பல அடக்குமுறைகள் இருக்கின்றன, இப்படி எல்லாம் இருக்கின்றன என்று சொல்லுகின்ற ஒரு கேள்வி அவர்கள் போடுகின்ற பொழுது அவர் உடனே என்ன பதில் சொல்லுகிறார் என்றால், நான் ஒரு தமிழன் என்று சொல்லுகிறார். இவரை நாங்கள் தமிழனாக பார்க்கின்றோமா? தமிழ்நாட்டில் இருக்கிற யாராவது இவரை தமிழனாக பார்க்கின்றாரா? ஏனென்றால் இங்க இருக்கின்ற பிரச்சனை என்பது மாறிய திராவிட பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, அதாவது எவ்வாறு இந்த இன அழிப்பு அரசு இலங்கையில உருவாவதற்கு இந்த ஆரியம் என்கின்ற கோட்பாடு பயன்படுத்தப்பட்டதோ அதே போல தமிழகம் முடக்கப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதற்கு இந்த வட இந்திய ஆரியம் என்ற சிக்கல் இன்று கீழடியினுடைய ஆய்வை பாருங்கள், அந்த தொல்லியல் விடயங்களை ஈடுபட்டவர்களை பாருங்கள், எவ்வளவு அடக்குமுறைக்கு அவர் உள்ளாக்கப்படுகிறார். இருந்த பொழுதும் தமிழ்நாடு தன்னுடைய தொல்லியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தன்னுடைய எண்மைக்குட்பட்ட அனைத்து விடயங்களையும் திறமையாக செயற்பட்டு வருகின்றது. இன்று இரும்பினுடைய ஆண்டு காலத்தை எல்லாம் கண்டுபிடித்து அறிக்கையிடுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை இருக்கின்றது. இவ்வாறான கூட ஈழத்தமிழர்களுக்கு இலங்கை தீவிலே கிடையாது. இந்த மாகாண சபை என்று சொல்லுகின்றார்கள், அது முடக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அதிகாரங்கள் எதுவுமே அங்கே கிடையாது தமிழர்களுக்கு. ஆகவே இப்படியான ஒரு நிலையை தோன்றுவதற்கு குரல் கொடுக்க வேண்டிய தமிழகத்தினுடைய பலம் என்பது மிக முக்கியமானது. அதை பிரதிநிதித்துவப்படுத்துவது தமிழக அரசு. என்று இன்னொரு உதாரணத்தை சொல்லுவேன். இன்று தமிழ்நாட்டு, அதாவது உலகளாவிய தமிழராட்சி மாநாடுகளை எல்லாம் ஈழத்தமிழர்களுடைய ஒரு தனிநாயகம் அடிகளார் என்பவர் அதை உருவாக்கியிருந்தார், உலகம் முழுவதும் பயணித்து. இன்று தமிழராட்சி நிறுவனம் என்று ஒன்று தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டு அந்த வேலைகளை நிறுவனமயப்படுத்தப்பட்டு தமிழக அரசினுடைய உதவியோடு பட்ஜெட்டினுடைய நிதியோடு செயற்படுத்தி வருகிறது. இதை போலத்தான் ஈழத்தமிழர்களுடைய நீதி விடயத்திலையும் தமிழக அரசு தனியே தீர்மானங்களை போடுவோடு நின்று விடாது ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும்.
இந்த பொறிமுறை சர்வதேச நீதிக்கும் பங்களிக்க வேண்டும், இந்திய வெளிவிவகாரத்தை மாற்றுவதற்கும் பங்களிக்க வேண்டும். இப்ப நீங்க திராவிடத்துக்கும் ஈழத்திற்குமான, அதாவது தமிழ்நாட்டுக்கும் ஈழத்திற்குமான தொடர்புகள், இங்க திராவிட ஆரிய சிக்கல்கள், இன்றைக்கு தமிழ்நாடு மத்திய அரசோடு இருக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றியெல்லாம் கீழடி உட்பட எல்லாத்தையும் நம்ம இங்க பேசியிருந்தீங்க. ஈழத்தோட தொடர்புடைய இங்க இருந்த பல அமைப்புகள் வந்து தமிழ் உரிமைக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு வராங்க. அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களா இன்னைக்கு தமிழகத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க? மிக முக்கியமாக பலர் இருக்கிறார்கள். பலர் ஈழ விடுதலையை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் பலருடைய பேச்சு வந்து பேச்சோடு நின்று விடுகிறது. குறிப்பாக பார்த்தீங்களா இருந்தால் 2009க்கு முன்னர் அல்லது இந்த 2009 ஒட்டி தாங்கள் என்ன செய்தோம் என்ற வைத்து தங்களுக்குள்ளே முரண்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதிலே ஈழத்தமிழர்களையும் இணைத்து அந்த முரண்பாடுகளை வளர்த்து விட்டிருக்கின்றார்கள். இன்று முரண்பாடுகளின் களமாக ஈழத்தமிழர் அரசியல் என்பது மாறிவிட்டது. இன அழிப்பினுடைய தாக்கம் தான் இது. ஒன்றை எதிர்நோக்கிய சமூகத்திலே பல கான்ஸ்பிரசி தியரிகள் உருவாகும். கான்ஸ்பிரசி தியரிகள் வந்து ஒரு சதி கோட்பாடுகள் போல உருவாக்கப்படும். இப்படி சொல்லலாமா? பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்லலாமா? நிச்சயமா பிரித்தாளும் சூழ்ச்சியாக உளவுத்துறைகளும் அதை கையாளும், வெளிச்சக்திகள் கையாளும். அதே வேளையில் எங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான சதி கோட்பாடுகள் எல்லாம் உருவாகும். ஏனென்றால் இந்த அழிவு எப்படி ஏற்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ள முடியாதவர்கள் இதனுடைய மூலத்தை கண்டுபிடித்து இதனுடைய இது பின்னால் இருக்கின்ற சர்வதேச சதிவலைகள் எவ்வாறு இயங்கின, புவிசார் அரசியல் எங்களுக்கு எவ்வளவு பாதகமாக இயங்கியது, சர்வதேச நீதியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, எதற்காக நாங்கள் எதை நோக்கி போராட வேண்டும் என்ற சிந்தனை தெளிவில்லாதவர்கள் வெறும் உணர்ச்சி வசம் இந்த தேர்தல் அரசியலில் ஈடுபடுபவர்களாலே பிழையாக வழிநடத்தப்பட்டு இந்த முரண்பாடுகளுக்குள்ளே சிக்கி விடுகிறார். இதிலே வந்து கூட பார்த்தீங்களா இருந்தால் இந்த 2009 வைத்து நான் தான் சரியானவர், நான் தான் இவர் பிழையானவர் என்ற மாதிரியான முரண்பாடுகள் தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிறது. இது எதுவுமே தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடையதோ தமிழீழ தேசிய தலைவருடையதையோ அங்கீகாரத்தோடு முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள் அல்ல. ஆனால் அப்படியான தோற்றங்கள் உருவாக்கப்பட்டது எங்களுடைய துன்பங்களை பயன்படுத்தி எங்களுடைய போராட்ட வடிவங்களை. ஆனால் தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் ஒரு சிந்தனையும் ஏற்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியிலே. ஆனால் இதுக்கு தேவையில்லாத கற்பிதங்களை கொடுத்து இலங்கை தீவிலே இந்த இன அழிப்பை செய்தது சிங்களவர்கள் அல்ல தெலுங்கர்கள் தான் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே இருந்து கதைக்கின்ற அளவுக்கு நிலைமை மோசமாகியது என்றால் இதை போல அபத்தமான விடயம் வேறொன்றும் இல்லை. அதாவது ஆரிய சிந்தனை தான் எங்கே இலங்கை தீவிலே ஒரு இன அழிப்புக்கே மையமாக இருக்கின்ற பொழுது இந்த இன அழிப்பை செய்தது அவர்கள் அல்ல என்று சொல்லி இது திராவிடம் தான் இதுக்கு காரணம் என்ற மாதிரியான ஒரு பிழையான திராவிடம் தமிழ் தேசியம் என்ற முரண்பாடு தமிழ்நாட்டுக்கு தேவைப்படக்கூடும், வேறு வேறு அதிலே அம்சங்கள் இருக்கக்கூடும். ஆனால் ஈழத்து விடயத்தை பொறுத்தவரையில் இதற்கு எந்த விதமான தாக்கமும் இல்லை. தமிழ் தேசியம் என்கின்ற கோட்பாட்டை இன்று திராவிடத்தால் தான் அழிந்தோம் என்று 94 வந்து ஒருவர் நூல் எழுதுகின்றார், குணா என்பவர், ஆய்வாளர் குணா என்பவர். அவரும் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு பங்கேற்றிருந்தார். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் ஒருபோதும் இதுதான் சரி அதுதான் சரி குணாவினுடைய சிந்தனை தான் சரி என்று சொல்லவில்லை. இரண்டையுமே ஓரளவு அனுசரித்து போய் கொண்டிருந்தார். ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்க அரசியலையும் தமிழ் தேசிய அரசியல் என்ற பெயரிலே முன்னெடுக்கப்படுகின்ற பல்வேறு அரசியல்களையும் நாங்கள் பக்கசார்பு நிலையை எடுக்காது, ஆனால் கொள்கை அடிப்படையிலே இரண்டில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை மட்டும் தழுவி போக வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த முரண்பாடுகளை வளர்ப்பதிலேதான் ஈழத்தமிழர்களுடைய தரப்புகளும் இந்த சிதறி இருக்கின்றவர்களும் குழுவாதத்திலே இருப்பவர்களும் என்று பலியாகி இருக்கின்றனர். அப்ப இந்த கோட்பாடுகள் வந்து நம்ம எதிரிகளுக்கு பயன்படுத்துதுன்னு சொல்றீங்களா? அவங்களை காப்பாத்துறதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா? எதிரிகள் பயன்படுத்துவது மட்டுமல்ல, எதிரிகள் திட்டமிட்டு அதை வந்து நெரேட்டிவ்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது கட்டுரைப்புகள். இன்று உளவுத்துறைகள் எங்களை இயக்குவதில்லை. உளவுத்துறைகள் வந்து நேரடியாக இயக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று சமூக வலைத்தளங்கள் ஊடாக தகவல் குளோபலைசேஷன், தகவல் திறந்து விடப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலே உளவுத்துறை நேரடியாக உங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உளவுத்துறை ஒரு அந்த ஒரு நாட்டினுடைய வெளிவிவகார கொள்கை போன்றவற்றை பின்னி பிணைந்து நெரேட்டிவ்ஸாக மாற்றி கட்டுரைப்புகளாக மாற்றி அந்த கட்டுரைப்புகளை மக்கள் நம்ப வைக்கின்ற பாணியிலே எல்லாத்தையும் உருவாக்கி விட்டால், முரண்பாடுகளை உருவாக்கி அந்த நெரேட்டிவை சரியா கொண்டு போவது என்பதிலே அவர்கள், அதாவது எங்களுக்கு பிழை அவர்களுக்கு சரி, அப்படி கொண்டு போகின்ற போது அந்த நெரேட்டிவுக்கு பலியாகித்தான் இந்த சிக்கல்கள் எல்லாம் உருவாகுது. ஆகவே இந்த விழிப்புணர்வு தமிழ் மக்களுக்கு மிகவும் அடிப்படையாக. இப்ப அரசியல் நம்ம பேசும்பொழுது அவர்கள் இருப்பை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக இதை செய்யறாங்கன்னு சந்தர்ப்பவாதமா பார்க்கணுமா, இல்ல முழுமையா இவங்க வந்து நம்மளுடைய எதிரிக்கு வந்து பயன்படுறாங்கன்னு நம்ம நினைக்கணுமா?
அதாவது இதை நாங்கள் ஆழமாக பார்த்தால் இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்திலே அளப்பெரும் தியாகங்களை செய்த தமிழ்நாட்டு அரசியல் தரப்புகள் இருக்கிறார்கள், அரசியலில் ஈடுபட்டவர் இருக்கிறார்கள், மக்கள் இயக்கங்களில் ஈடுபட்டவர் இருக்கிறார்கள், அடிமட்டத்தில் பலர் இருக்கின்றார்கள். போராட்டத்துக்காக உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு, தங்களை ஆகுதியாக்குகின்ற அளவுக்கு பணிபுரிந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தேர்தல் அரசியல் என்பது இந்த சமூக வலைத்தளங்களின் வருகையோடு இந்திய வெளியுறவு கொள்கை, இந்தியா என்பது இன்று கூட்டாட்சி என்ற பெயரை கூட மழுங்கடித்து இன்று கோஆபரேட்டிவ் பெடரலிசம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பிழையான கூட்டாட்சி முடலை கொண்டு வந்து தமிழகம் போன்ற மாநிலங்களை கூட ஒரு ஒற்றையாட்சியாக மாற்றி விடுகின்ற, இந்திய ஒற்றையாட்சிக்குள்ளே கொண்டு போகின்ற ஒரு நகர்வை அவர்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்குள்ளே எவ்வளவு பிரிவினைகளை உருவாக்க முடியும், எப்படி எங்களுக்கு மீது சொன்னதை போல நெரேட்டிவ்ஸை கொண்டு வந்து எங்களை உடைக்க முடியும் என்றெல்லாம் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆகவே இதிலே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கோம். தமிழ்நாடு அரசியல் செம்மணி தொடர்பாக பல நிகழ்வுகள் நடக்க இருக்கு. இனப்படுகொலைக்கு தொடர்ந்து இங்க இருக்கிற இளைஞர்களும் மக்களும் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அறம் சார்ந்து நாம் தொடர்ந்து பயணிப்போம், நமக்கான நீதி விரைவில் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.